ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உயர்கல்வி சேர்க்கையில முன்னோடியாக இருக்கு. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அரசாங்கத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. பல்வேறு திட்டங்களை மாணவர்களை இந்த உயர்கல்வியில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்சி வித்தியாசமின்றி கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பலனாக தான் தமிழ்நாடு இந்த இடத்த அடைஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளவு முயற்சி செஞ்சும் மாணவர்களுக்கான உதவி அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை. பல்வேறு சமூக நிலையிலிருந்து வர மாணவர்களுக்கு உயர்கல்வி அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல உதவி செய்யறதுக்காக பல்வேறு தனிநபர்கள், தனியார் நிறுவனங்கள், என்ஜிஓக்கள்னு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாணவர்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தான் ஜிஆர்டி. இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே அறிமுகம் இருக்கும். நகை வியாபாரம் தொடங்கி பல்வேறு பிசினஸஸ்ல இந்த நிறுவனம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாணவர்களுக்கு உதவுறதுக்காக சென்னையில ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்டலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, கிராமப்புறத்துல இருந்து வர ஏழை எளிய பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்தில இருந்து வர மாணவர்கள் சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த ஹாஸ்டல்ல இலவசமான இருப்பிடம் கொடுக்குறாங்க, 3 வேளை உணவு கொடுக்குறாங்க, தங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை போல இந்த இடத்துல பாத்துக்கிறாங்க. இந்த ஹாஸ்டல்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த இடத்துல பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் வந்து சேரணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் பேசலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ். போரூர் பக்கத்துல முகிலிவாக்கம்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கதான் இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 மாடிகள் இருக்கு. ஒவ்வொரு மாடியிலும் 11 ரூம்ஸ் இருக்கு. ஒரு ரூம்ல வந்து கிட்டத்தட்ட 4 இருந்து 6 மாணவர்கள் வரைக்கும் அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போதைக்கு 53 மாணவர்கள் இந்த இடத்துல வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கிறதாகவும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்டலினுடைய முக்கியமான ஹைலைட்டு, இங்க இருக்கிற இருப்பிடத்துக்கு எந்த கட்டணமும் மாணவர்கள் செலுத்த தேவை கிடையாது. 3 வேளையும் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அவங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கான தனி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு தனி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. மோட்டிவேஷன் கெட்ஸ் யூ கோயிங் பட் டிசிப்ளின் கீப்ஸ் யூ க்ரோயிங். ஸோ சரியான ஆப்டான ஒரு கோட்டை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹாஸ்டல் அவ்வளவு டிசிப்ளின்டாக இயங்கிட்டு இருக்கு. மாணவர்கள் காலையில் தினமும் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 to 7க்குள்ள அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறாங்க. காலேஜுக்கு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. போகும்போதே அவங்க லஞ்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். சாயந்தரம் திரும்பி 4 மணிலேருந்து ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க. 7 மணிக்கு அவங்களுடைய டின்னர் ரெடியாக இருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் அவங்க தூங்க போயிடணும். இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னா அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே டைனிங் ரூமில் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து படிச்சுக்கலாம். இதோட முக்கியமான விஷயம், 8 மணிக்கு மேலே இங்கே ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோனை மாணவர்களே ஒரு இடத்துல வந்து தனியாக வச்சுட்டு தான் அவங்க தூங்கவே போகிறாங்க. ஸோ அந்த வகையில் மாணவர்களை டிசிப்ளின்டாகவும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் இந்த ஹாஸ்டல்ல பாத்துக்கிறாங்க. இந்த ஹாஸ்டல்ல மொத்தம் 3 மாடிகள் இருக்கு. ஒரு மாடிக்கும் 13 அறைகள் இருக்கு. இப்போதைக்கு இதுல வந்து 53 மாணவர்கள் இருக்காங்க. ஏன்னா 2024 தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கல்வியாண்டுல கிட்டத்தட்ட 200 மாணவர்களை சேர்க்கறதுக்கு பொட்டன்ஷியல் இந்த ஹாஸ்டல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை அடுத்த கேள்வி வரும், இந்த ஹாஸ்டல்ல வந்து எப்படி சேரலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஹாஸ்டல்ல சேர்றதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. 1, அவங்க வந்து கிராமப்புற மாணவர்களாக இருக்கிறது, அரசு பள்ளியில படிச்சிருக்கிறது, அவங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 இருந்து 5 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிற இந்த விதிமுறைகளின் அடிப்படையில தான் மாணவர்களுடைய அப்ளிகேஷனை வரவேற்கிறாங்க. அதன் பிறகு இவங்க நேர்ல போய் அந்த மாணவர்களுடைய குடும்பத்தை பார்க்கிறாங்க. அவங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கு, அவங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹாஸ்டல்ல தங்க வேண்டிய கட்டாயம் இருக்கா, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கிற காலேஜஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாஸ்டல் இப்போதைக்கு வந்து திறந்திருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டா அப்படின்னா மாணவர்கள் இங்கேயே தங்கி படிக்கலாம். உணவை பற்றி எந்த கவலையும் கிடையாது. வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது மட்டும் கிடையாது, மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்க, யோகா சொல்லி தராங்க, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி எங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஏற்பாடும் பண்றாங்க. இதை தாண்டி ஒவ்வொரு மாணவர்களையும் மென்டார் பண்றாங்க. அவங்களுடைய படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு, ஹாஸ்டல்ல வசதிகள் எப்படி இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதுக்கு நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்ப்பையுமே இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
குறிப்பாக ஜிஆர்டி நிறுவனத்தை பற்றி தெரியும். அவங்களுக்கு வந்து நகைக்கடை மட்டுமே ஒரு பிஸ்னஸ் கிடையாது, ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க, காலேஜஸ் வச்சுருக்காங்க. அதில் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த மாணவர்களை வந்து கண்காணிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க, மென்டார்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களோட கேரியரில் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்க. குறிப்பாக இங்கே படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய கோர்ஸ் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷமும் படிக்கலாம். ஆனால் அப்படி படிக்கும்போது எந்த விதமான சப்ஜெக்ட்லையும் அரியர் வச்சிடக்கூடாது. குறைந்தது 65%, 70% மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாய விதியாகவே வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா மாணவர்களுக்கு இது கட்டணமில்லாத ஒரு சேவை அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க ரொம்ப அலட்சியமாக எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விதியை வச்சிருக்காங்க. இன்னொன்று, மார்க் எடுத்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை எடுத்தும் இந்த விதியை நாங்கள் வச்சிருக்கிறதாக நிர்வாகத்தின் தரப்புல வந்து சொல்றாங்க. குறிப்பாக இந்த ஹாஸ்டலினுடைய சேஃப்டி ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. மாணவர்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு காலேஜ் கிளம்பினாலும் ஈவினிங் 7 மணிக்கு அதிகபட்சம் வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா 8, 8:30 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு மாணவரால் வர முடியல அப்படின்னா அவங்க உடனடியாக இந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும். இப்போ நம்ம இந்த ஹாஸ்டலினுடைய டைனிங் ஹாலில் இருக்கோம். டைனிங் ஹாலை பற்றி பேசும்போது ஃபுட்டை பற்றியும் பேசணும்ல. நானே இந்த இடத்துல ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்கு ஃபுட்டு, வயிற்றுக்கும் எதுவும் செய்யலை. இந்த ஃபுட்டை தான் மாணவர்கள் சாப்பிட்றாங்க. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ், மேனேஜிங் டீம் எல்லாருமே இந்த ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் 6 மணிக்கே மாணவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுது. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு டீ கொடுக்குறாங்க. ஸோ 7 மணிக்குள்ள இவங்க சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளினை முதல்லயே இந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபில்டர்ட் ஆர்ஓ வாட்டர் இருக்கு, மேலே ஆர்ஓ பிளான்ட்டும் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் எல்லாமே தனியாக வருது. ஸோ இங்கே வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கான ட்ரே இருக்கு. ஃபுட் வேஸ்ட்டை போடுறதுக்கு தனியாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. இது போக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ தட்டு, டம்ளர், வேற என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து ஒரே ரேக்லேயே வந்து அடுக்கி வச்சிடறாங்க. மாணவர்கள் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அவங்களே வந்து கழுவி அதே இடத்துல வந்து திரும்பி எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக நடக்குது. ஸோ இது வந்து வாஷ் ஏரியா. ஹாஸ்டல்லே இந்த இடத்துல மட்டும்தான் டிவி இருக்குது. சாப்பிடும்போது அவங்க டிவி பார்க்கலாம். மற்றபடி கிரிக்கெட் மேட்ச் ஏதாவது முக்கியமான மேட்ச் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பார்ப்பதை சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற டைனிங் டேபிள்ஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. சரிப்பா, டைனிங் ஹாலை வந்து நீட்டாக வச்சுக்கலாம், கிச்சன் நீட்டாக இருக்கா, அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். எங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. சரி, அதான் போய் கிச்சனுக்குள்ளே எப்படி இருக்குது, எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது தான் கிச்சன் ஏரியா. ஸோ இங்கே நைட்டு ஃபுட்டுக்காக வந்து ரொம்ப தீவிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடமும் ரொம்ப நீட்டாக இருக்கு, ரொம்ப ஆர்கனைஸ்டாக எல்லா செட்டப்பும் வச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன ஃபுட்டு சமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான்டான மெனு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த ஃபுட்டை செய்யறதுக்கு என்ன மாதிரியான இந்த பாத்திரங்கள் தேவை, என்ன மாதிரியான ட்ரேஸ் தேவை அப்படிங்கிறத முன்னாடியே டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலினுடைய கிச்சன் மாதிரியே இருக்கு, பட் ரொம்ப நீட்டாக வந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டோர் ரூமுமே பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு 15 டேஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த 15 டேஸ் முடிஞ்ச உடனே திரும்பவும் ஒரு ஸ்டாக் வந்து கொண்டு வரதா நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஸோ பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்குது. எல்லாத்தையும் பிளான்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆர்கனைசேஷன் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இதுதான் வந்து அந்த ஃபுட்டுக்கான டைம் டேபிள். ஸோ என்னைக்கு என்ன ஃபுட்டு, என்ன நேரத்துக்கு என்ன கொடுப்போம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன, டீ என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கடைசி நேரத்தில் எந்த முடிவும் எடுக்க தேவை கிடையாது. முன்னாடியே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. மாணவர்களுக்கு டான ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு. அடிக்குது. ஸ்கூல் எதுவும் விட்டாங்களா? தம்பிகளா எங்க போறீங்க மொத்தமா? யோகா கிளாஸுக்கா? வாங்க நானும் வரேன். மாணவர்கள் தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, மாலையில் யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க. இதோட இந்த பருவ காலத்தில் மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள் வேற எங்கேயும் கிடைக்காது. எல்லாமே இந்த ஹாஸ்டலில் கிடைக்குது. மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய கேரியரில், அவங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த ஹாஸ்டலுடைய நோக்கமாகவும் இருக்குது. அதை அவங்க செயல்படுத்தியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க.
இங்க பார்த்தா லைப்ரரி இருக்கு, இந்த பக்கம் இண்டோர் கேம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம்ஸ்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகளை வச்சிருக்காங்க, ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஓடி ஆடுற வயசுல மாணவர்கள் எங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஓய்வு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அப்போதான் இந்த இண்டோர் கேம்ஸ் ரூம் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மாணவர்கள் இங்கதான் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இந்த கேம்ஸ் விளையாடுறாங்க. ஓகே, கேம் விளையாடிட்டோம். அடுத்து லைப்ரரிக்குள்ள போவோம். ரொம்ப அமைதியா இருக்கு, பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிக்கிறேன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இது வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ற பசங்க தானே பண்ணுவாங்க. நீங்க இல்ல, இது எங்களுக்கு அகாடமிக்லயும் இருக்கு, பிளஸ் இன்டர்வியூக்காக பண்ணுவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களா? நீங்க எந்த வருஷம் இல்ல, படிக்கல? இப்ப செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். 4th இயர்ல தான், 3rd இயர் எண்டிங் 4th இயர்ல தான். இப்பயே அதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? இப்பல இருந்தே எங்க சப்ஜெக்ட் பயங்கரமா இருக்கு. தம்பி, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் தமிழ்நாட்டில் தடம் படித்த தலைவர்கள் படிச்சுட்டு இருக்கேன். என்ன இது, அவர் அகாடமிக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு, நீங்க வேற ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு என்னுடைய காலேஜ் ஈவெண்ட் நடக்குது, அதனால படிச்சுட்டு இருக்கேன். என்ன ஈவெண்ட்? கட்டுரை போட்டி, டிராயிங் போட்டி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நாளை தமிழகம் சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்துறாங்க, அதனால படிச்சுட்டு இருக்கேன். நான் இங்கே புக்ஸ் இருக்கா? இங்கே என்னுடைய லைப்ரரியிலே இருக்கு, எங்க ஹாஸ்டல் லைப்ரரியிலே இருக்கு. பயங்கரமா படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். பொதுவாக ஹாஸ்டல்ஸுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்கும், சேஃபாக இருக்குமா, நீட்டாக இருக்குமா, ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க 10-15,000 கொடுக்க ரெடியாக இருந்தாலும் ஒரு தரமான ஃபுட்டோ இல்லை தரமான இடமோ ஒரு நீட்டான அட்மாஸ்பியரோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள வர்றதுல இருந்து எல்லா இடமே அவ்வளவு நீட்டா இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ், இப்படிப்பட்ட நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸை நம்ம மால்ல கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளவு நீட்டான ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பிரீதபிளான ஒரு அட்மாஸ்பியர், படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழல், ஒரு நீட்டான ஒரு டைனிங் ஹால், நீட்டான சமையலறை, நீட்டான பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஆரோக்கியமாக தங்கி படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த ஹாஸ்டல்ல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் விக்னேஷ். நான் எம்எஸ்சி பிஎட், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து செய்யாரில் படித்தேன். இப்போ பிஎட் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டையில் பண்ணுறேன். 12th வரைக்குமே கூட ஸ்கூல் சாப்பாடு தான், மதியம் சாப்பாடுனாவே ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து 10 மாடு இருந்துச்சு. அந்த 10 மாடு அம்மா தான் ஓட்டிப்பாங்க, அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஏதாச்சும் மாடு ஒன்று. அதே மாதிரி ஆடு வச்சுருந்தோம், 10 ஆடு 10 மாடு. அம்மாவுக்கு வந்து திடீர்னு வந்து 12வது, அதான் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 2 காலும் திடீர்னு சைடில் இருந்து போச்சு. ஏன்னா ஸ்பைனில் வந்து நரம்பு அழுத்தம் வந்து அதிகமாக, ஏன்னா வேலை செஞ்சு இடுப்பு எலும்பு தேய்மானம் அடைஞ்சு நரம்பு அழுத்தம் வந்து செயல் இருந்துச்சு. இப்பயும் என்னோட அம்மாவால் நடக்கலாம் முடியாது. என்னோட தங்கச்சி காலையில் நாங்கள் தினந்தோறும் வந்து டெய்லியுமே 4 மணிக்கு எழுந்து வீட்டோட மாடு தேவையான வேலை எல்லாம் செஞ்சுட்டு என் தங்கச்சி சமையல் பண்ணுவாங்க. நானும் என் தம்பியும் மாட்டுக்கான வேலை தண்ணி காமிச்சு கட்டிட்டு காலையில 7 மணிக்கு காலேஜ் போறது இந்த மாதிரி பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எனக்கு டே ஷிஃப்ட் 1 காலேஜ் தான். காலையில 7:30 கிளம்பி போனேன், 9 மணிக்கு காலேஜ் போயிடுவேன். மீதி மதியானம் 2 மணிக்கு வந்துடுவேன். 2 மணிக்கு வந்துட்ட பிறகு ஆடு 10 ஆடு இருக்கும். அந்த ஆடு 2 மணிக்கு மேலதான் ஓடி போய் நானே தான் மேய்ச்சி விட்டுருவேன். ஒரு பிஜி பேயிங் கெஸ்ட் ஹாஸ்டல்னா 6,000 8,000 10,000 வரைக்கும் இருக்கு. அந்த ஹாஸ்டலுக்கான வசதி கூட எங்க அப்பாவால கட்ட முடியாத நிலைமையில இருந்தோம். அது இல்லாம என்னோட கல்லூரிக்கு நான் செய்யார் போறதுக்கே வந்து 15 ரூபாய் இந்த கவர்மெண்ட் பஸ் பாஸ் வச்சுட்டு எப்ப கவர்மெண்ட் பஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில தான் நாங்க கல்லூரிக்கு செய்யாருக்கே நான் போயிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின்ல கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்தேன். என்னால வந்து போக முடியாது. அதுக்கப்புறம் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜிஆர்டி ஹாஸ்டலோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இங்க ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த ஹாஸ்டல் இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம், 5 மணிக்கு காலையில கட்டாயம் 4:30 மணிக்கு பெல் ரிங் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 5:30க்கு ப்ரேயர் நடக்கும். அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு சார். ஃபுட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். என் வீட்டில் கூட நான் அந்த மாதிரி பொரியலோட ஒரு பொரியல் சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டேன். இங்கே வந்து ஒரு பொரியலோட காலையில் 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் சார். கரெக்டாக மதிப்பெண் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 60% வாங்கினா 60% வாங்கினா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நாங்கள் பார்க்குறோம்.
முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே நாங்கள் எடுத்த உடனே சில பேரெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிவெரிஃபிகேஷன் பண்ணுவோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊர், ஏன்னா இந்த ஹாஸ்டல் வந்து போரூர் சென்னையில் இருக்குது, பிற மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு தான். அதனால் மினிமம் ஒரு 100 கிலோமீட்டராவது தள்ளி இருக்கணும் ஹாஸ்டல்லேருந்து. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்ததுனால எந்த ஊர் எல்லாம் கேட்டுப்போம். நிறைய வந்து விழுப்புரம், திருச்சி அந்த மாதிரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் இது பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், குடும்ப சூழ்நிலையெல்லாம் கேட்டுப்போம். கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்மர் தான், விவசாயிகள் தான். வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 லட்சத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் அவங்களுக்கு ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். நானே அந்த காலத்தில் ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்தவன் தான், ஃப்ரீ ஹாஸ்டலில் தங்கி படித்தவன் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி பின்தங்கிய மாணவர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு, கல்வியில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பை தவிர வேறு எந்த இதுலேயும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க உணவு பற்றியோ, அக்காமடேஷன் பற்றியோ, ஃபீஸ் பற்றியோ கவலைப்பட வேண்டியதில்லை. அதை சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கலான்னு இருக்கோம். இந்த ஃப்ரீ ஹாஸ்டல் எடுத்துங்கிறது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு உதித்த யோஜனை. 200 பேர் வரைக்கும் தங்க முடியும். இப்போதைக்கு வந்து அதில் தங்குறவங்களுக்கு இலவச உணவு, இருப்பிடம், அக்காமடேஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த வருடம் எனக்கு அகாடமிக் இயர் 26-27க்கு நாங்கள் வந்து இலவச உணவு, இருப்பிடம், ஸ்காலர்ஷிப் அப் டு 1 lakh ஒரு இயர் கொடுக்கலான் இருக்கோம். இந்த அவங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த வாட்டி கொடுக்குறது எப்படின்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பொருளாதாரத்தில் பின்தங்கிய, படிப்பில் ஆர்வம் இல்லை பிள்ளைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் சிங்கிள் பேரண்ட், அப்பா இல்லாமல் ஆர்ஃபன்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு 100 பேர் எடுக்கலான்னு இருக்கோம். வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின், கட்டுப்பாடு இருக்கணும், மெயின் படிப்பில் ஆர்வம் இருக்கணும், முன்னேறணுங்கிற அது ஒரு ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பசங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிஆர்டி நிறுவனம் சென்னையில தொடங்கி இருக்கிற மாணவர் விடுதி, குறிப்பாக கட்டணம் இல்லாத இந்த விடுதியை பத்தி உங்களுக்கு தகவல் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னை தவிர்த்து மற்ற இடங்கள்ல பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இல்ல நீங்க ஒரு ஆசிரியராக இருந்து என்னுடைய மாணவருக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே தெரிகிற இந்த மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜிஆர்டி நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு திரும்ப அழைப்பாங்க. நீங்க சொல்ற அந்த மாணவருக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். முடிந்த அளவுக்கு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. தேவையான மாணவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை சிறக்கட்டும். நன்றி.